மாமா கதவு தர மாமா கதவு தரையா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? நீ செத்த அந்த நியூஸ் பேப்பர்ல கூட வராதியா? உன் பொண்ணை யாரையா காப்பாத்துவா? கடன்பட்டு விவசாயம் பண்ணுறோம், பாதிய உரக்கணக்கு அதை பிடிக்கிட்டு போயிடலாம், வீதிய வட்டிக்கு அதை பிடிக்கிட்டு போயிடாயா. இதை தொங்குது பாதியா பல்பு, இதை தயாரிக்கிறவன் தயாரிக்கு விலையை நிர்ணயம் பண்ணலாம். ஆனா நாங்க கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுற நெல்லுக்கு எங்களால விலையை நிர்ணயம் பண்ண முடியலையா. சாப்பிடுறவனுக்கு கிடைக்கிறது இல்ல, விவசாயி எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, இடையில வாங்கி விற்கிறவன் தானையா சம்பாதிச்சுட்டு போறா. டெல்லியில அம்மனமா ஓடணுமியா, எலிக்கெல்லாம் தின்னமியா. இந்த நாட்டுல எவனாவது ஏன்னு கேட்டாடா, எல்லா பயிலும் வேடிக்கை தாலையா பார்த்துக்கிட்டு. இதுல நாங்க எப்படியா வாழ்றது? ஐயோ என்கிட்ட இல்லையா, இருந்தா கட்டிடுவையா. ஐயா நாங்க பணம் கேட்டு வரல, எப்போ முடியுமோ அப்போ கட்டுங்க. அம்மா ரொம்ப நன்றிமா. ஆமா காலம் மாறியா, இப்படியே போகாது. நீ எல்லாம் வேலை செய்யலன்னா ஊர்ல இருக்கலாம் பட்னி அலைவாங்க. நம்பியா நீ எல்லாம் சாமி மாதிரி, எந்த நிலைமையிலும் இதெல்லாம் செய்யாது. ஹலோ பாரதி, நான் கண்ணன் பேசுறேன், கமலக்கண்ணன். சொல்லுங்க கமலக்கண்ணன். நாளைக்கு காலையில் எங்கள் காலேஜில் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினை மீட்டு. நான் போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வர முடியுமா? நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், போகலாம். பட் ஒன் திங், உங்கள் வண்டியில் போகலாமா? நான் பேங்க் வண்டி பர்சனல் ஒர்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்போது பாரதி இஸ் ஈக்குவல் டு நேர்மை, அப்படி தானே? ஆமாம் அப்படிதான். சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஆத்மார்த்தி அவர்களை நம்மிடையே பேச அழைக்கிறேன். அன்பானவர்களே, என் சொல் வெறும் கவிதை, ஆனால் உங்கள் நெல் ஏழைக்கு உணவு. வேளாண் விஞ்ஞானிகளே, மண்ணில் நெற்கதிர்கள் தலை சாய்ப்பது போல் உங்களை வணங்குகிறேன். உடன்பட்டால் தான் காதல், முரண்பட்டாலும் நட்பு என்று எழுதினேன். அதை இங்கு நிஜமாக உங்கள் முகங்களில் காண்கிறேன். நன்றி, வணக்கம். சார் பாரதி, ப்ரொஃபஸர் இருக்காரு, பார்த்துட்டு வரேன். வணக்கம், நான் அன்பன், கண்ணனோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, உட்காருங்க. ஓ தேங்க்யூ. நியூ ஜெர்சியில் இருக்கேன். கண்ணன் எங்கள் பேட்ச்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள். கங்க்ராட்ஸ், உங்களுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம். கல்யாணம் எப்போ? யாருக்கும் யாருக்கும்? உங்களுக்கும் கண்ணனுக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா? என்னங்க, நானே பாதி பரப்பிட்டேன். கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருந்துடாதீங்க. he must be settling abroad, you know. சும்மா ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு இயற்கை விவசாயம்னு இங்கே திறமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்லை, அவருடைய எளிமை, இந்த ஊரை நேசிக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்யறது, அதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். அதெல்லாம் மாறாம இப்படியே நல்லபடியா பார்த்துப்பேன். போதுமா? ஓகே, குட். ஓகே சார், நன்றி சார், வரேன். என்னடா டே கண்ணா, ஜாடிக்கு ஏற்ற முடி மச்சான். உன் மிஸ்ஸஸ் விட்டுறாத. ஆல் த பெஸ்ட். மிஸ்ஸஸா? நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா மேட்டு நீரைத்தான் கோவிலுக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வரணுமா? கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே. பாரதி, மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே.
சொல்லுங்க. என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் தைரியமா செய்யறது, ஆனா லவ் பண்ற பொண்ணுகிட்ட விருப்பத்தை சொல்றதுக்கு மட்டும் பயப்படுறது, அது நம்ம ஊர் ஆண்களோட குணம். மாத்த முடியாது. நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அன்பன் சொதப்பிட்டான். இப்போ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி நான் ஜாம் ஆகி நிக்கிறேன். வீட்டை எதிர்த்துட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ண நான் சின்ன பொண்ணு இல்லை. என் வேலை, உங்களோட மதிப்பு, அப்புறம் 2 குடும்பமும் சண்டை சச்சரவு இல்லாம இதுக்கு சம்மதிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க வீட்ல பேசுங்க. அவங்க சரினா நாங்களும் பேசலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதுதான் ரியாலிட்டி. அவங்க ஏத்துக்கலனா நம்ம அமைதியா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். சரியா? சரி, ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். சேலை நல்லா இருக்கு. ம், அது அது நான் கோப்டெக்ஸ்ல வாங்கினது. ஓ, கோஆப்டெக்ஸா? அப்போ உங்களுக்கும் என்ன மாதிரி இயற்கை மேலே ரொம்ப ஆர்வமோ? இல்லைங்க, எங்க ஆளுங்கள்ல முக்காவாசி பேர் கைத்தறி நெசவாளிங்க. ஒரு சேலை நெய்ய ஒரு நெசவாளி 20,000 தடவை கை கால் ஆட்டணும். அவங்களுக்காக தான் நான் இந்த சேலையை உடுத்துறேன். இந்த பேச்சில் நம்ம பேச்சை மறந்துடாதீங்க. கண்ணா கொஞ்சம் நில்லுப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? அந்த மதுரை பேங்க்கில் வேலை செய்கிற பாரதியை பற்றி சொன்னாங்க. குடும்பம், வீட்டாளுக, அவங்க பழக்க வழக்கம் நமக்கு தெரியாது, நம்ம பழக்க வழக்கம் அவங்களுக்கு புரியாது. நாம் விவசாய குடும்பம், என்ன சொல்கிறதுன்னு புரியல. இப்போ நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்கலன்னா என்ன செய்கிறது சொல்லு. அப்பா, அப்படி டக்குன்னு எப்படிப்பா விட முடியும்? நான் அந்த பொண்ணை விடுறதை பற்றி பேசவே இல்லையாப்பா. ஏய் ராமசாமி, என்னடா பேசுற? அவனுக்கு என்னடா சூதுவாது தெரியும்? 10 பணிகாரத்தை சுட்டு வச்சா கூட அதில் கருகுனது எது கருகாததுன்னு பார்த்து எடுத்து திங்க தெரியுமா? பச்சை புள்ளகிட்ட போய் பேசிட்டு நேரத்தை பார்த்தானோ பேச்சை பார்த்தானோ அந்த புள்ள வீட்டை பார்த்தானோ எதை பார்த்து இந்த முடிவெடுத்தான் யாருக்கு தெரியும்? ஐயா, உனக்கு 5 வயசு. உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு உன் ஆத்தா செத்து போச்சு. அன்னிலேருந்து எல்லாத்தையும் நாங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்கிற சக்தி எங்களுக்கு இருக்கியா? நீ பார்த்த அந்த புள்ள வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போ. சரிப்பட்டு வருமா இல்ல சரிப்படாத விஷயத்தெல்லாம் சரிப்படுத்த முடியுமான்னு பார்ப்போம். இல்லையா நான் எடுக்கிறதா முடிவு. என்ன ராமசாமி, நான் சொல்றது சரிதானே? என் முடிவுக்கு கட்டுப்பட்டு நிக்கணும் சாமி. அப்பா, என்னது இது? உங்க 2 பேர் பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேன்? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், எப்பவுமே செய்வேன். புரியுதா? மதுரை கிராம வங்கியின் சார்பாக சிறந்த வாடிக்கையாளர் விருதை திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு தருவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். பிறர்க்கு தான் வாங்கி தந்த கடனுதவியை எந்த பிரதிபலனும் பாராமல் தானே வங்கிக்கு திருப்பி கட்டியவர். விவசாய கல்லூரியில் படித்துவிட்டு தன் சொந்த ஊர்லேயே விவசாயம் பார்ப்பவர், பண்பாளர். இன்னும் இவரை பத்தி நிறைய சொல்லலாம். பாரதி, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ரொம்ப ஓவரா புகழ்ந்துட்டீங்க. எனக்கே வெக்கமா போச்சு. கரெக்ட் போயிடுச்சு. பாரதி, என்ன சொல்லுங்க? பாரதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, கரெக்ட் போயிடுச்சு. ஹலோ, ஒன்றும் இல்லை பாரதி.
கரெக்ட் வந்துடும். ஹலோ, யாரும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பாரதி ஒன்றும் இல்லை. பாரதி அடி ஓகே. என்னடா நடக்குதுங்க? என்னடா இது? ஐம் சாரி சாரி. டேய் கண்ணா, என்ன சப்புன்னு அறைவன்னு பார்த்தா சப்பாத்தி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க. டேய் மரியாதையா பேசி பழகுடா. அது உங்க அண்ணி. இது அண்ணியா? என்னடா காலில் வெண்ணியை ஊத்திட்டு போறா? பாரதி நீ எவ்வளோ தைரியமான ஆளு. லிஃப்ட்ல ஏன் அவ்வளோ பயந்த? என்னாச்சு? சின்ன வயசுல எனக்கு ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. அப்ப இருந்து இருட்டுனா எனக்கு பயம். நேரம் வரும்போது சொல்றேன். ஹலோ பாரதி, நானும் அப்பதான் உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓ, இப்போவே வரீங்களா? ஆமா. சரி வாங்க. சரி. முதல்லயே சொல்லியா ஐயா? முதல்ல சொல்லிட்டேன் அப்பதா. இப்போ ரெடியா இருக்க சொன்னேன். அந்த புள்ள வீட்டில் இருக்காமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, பேங்க் லீவ் தான். ஆமாம் ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் லீவு தான். வாங்க கண்ணன். பாரதி அப்பதான். வணக்கம் பாட்டி. நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. உட்காருங்க. இது என் தம்பி நரேஷ். ம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ டிவிஎஸ்ல வேலை செய்யறாப்ல. ஹலோ, Nice to meet you. கமலக்கா. அக்கா உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. துஜி டீ கல்யா. ம். கண்ணா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களாப்பா? ஆப்ரேஷன்லாம் இல்லம்மா. பாரதிக்கு 5 வயசு இருக்கும்போதே எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. சுத்தமா தெரியாதாப்பா? வீடு நல்லா பெருசா இருக்குல்ல? மொட்டை மாடி தான் இருக்கா? ஏய், சுத்தி பாடுறா மா. அவனை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுமா. இது வாடகை வீடு தானே? ம். நல்லா இருக்கு. மொட்டை மாடி இந்த சைடு. பாட்டி டீ சாப்பிடுங்க. ஜீனி போட்டிருக்கு, பரவாயில்லையா? கறி மீனெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவோம்மா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துச்சு உங்க பாப்பா? பாண்டிச்சேரியில. அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? பாப்பா கொஞ்சம் நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரொம்ப கராரோ? கராரா இருந்தா எல்லா இடத்துலயும் வேலை செய்ய முடியாதுல்ல. என்னம்மா பண்றது, சின்ன வயசுல இருந்தே அவ அப்படித்தான். நியாயம்னா நியாயம், தப்புன்னா தப்பு. எங்கேயாச்சும் நிரந்தரமா வேலை பார்க்குமா? அப்படி சொல்ல முடியாது. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் மாத்துவாங்க. உங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அன்னைக்கு நீங்க லிஃப்ட்ல கரண்ட் கட் ஆகும்போது ஏன் அவ்வளோ பயந்தீங்கன்னு. இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். அம்மாக்கு லைட் பற்றி கான்ஷியஸ்னஸே கிடையாது. சின்ன வயசில் என்னை ரொம்ப நேரம் தனியாக இருட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ இருந்து எனக்கு இருட்டுனா அலர்ஜி. சாரிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள் பாட்டி எங்கள் அம்மா கிட்ட என்ன கேட்டுட்டு இருப்பாங்க சொல்லுங்க. ஏங்க, கீழே எங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா கிட்ட கேள்வி கேட்குது, மேலே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்களே பதிலையும் சொல்லிடுங்க. நாங்கள் என்ன ஜாதின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அது எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க? இந்த பெரியவங்களை பற்றி தெரியாதா என்ன? கேட்டால் கேட்டு போதுங்க, நமக்கு அதெல்லாம் ஒரு தடையா?
உடம்பு அசதியாக இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குறேன். நீ வண்டியை ஓர விட்டுட்டு போய் படு. அப்பதான் என்ன சொல்லிச்சு? டேய், நீ எல்லாம் எந்த காரணம் கொண்டு உன் வேலையை ராஜினாமா பண்ணிடாத. இந்த மாதிரி கரிச்சோறு ஓட்டு சம்பளம் எங்கேயும் தர மாட்டாங்க. யோ, இதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நீலாம் வேலை பார்க்கறதே இல்லை, இங்கெல்லாம் உனக்கு சோறு போடுறது. நீங்க ஏன்டா வெளியில் நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க, சாப்பிடுவீங்க. சதீஷ், அவங்களுக்கு இலைய போடு. மா பெரியம்மா சேலை கொண்டு வந்திருக்கு பெரியம்மா. அப்பத்தா சேலையை வாங்கி புரட்டி புரட்டி பார்க்கும். ஆனால் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லாது. ஏன்னா எந்த முடிவும் நாங்கள் உடனே எடுக்க மாட்டோம். எப்பத்தா எனக்கு அறியப்பா விரல கடிச்சுக்கோ. மா மெட்ராஸ் சேலை கொண்டு வந்திருக்கோம்மா. பத்தியாடா, நாயத்தை சொல்கிறாங்க, வயிற்றுல தான்டா நேரடி அடிப்பாங்க. சரிம்மா. எலே, ஜாடமாட பேசுறவங்களா? முடிவெல்லாம் எடுத்தாச்சு. அதை சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லியாச்சு. உங்ககிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் காட்டுற அக்கறைய வேலையில் காட்டு. கையை கழுவிருப்பா. நீ ஏன் கேட்பன்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறது என் கடமை. இந்த கல்யாண பேச்சை 6 மாதம் தள்ளி போடலான்னு உன் அப்பத்தா சொல்லிடுச்சு. அந்த பிள்ளைய பற்றி நல்லா புரிஞ்சிட்ட பிறகு அப்புறம் முடிவு எடுக்கலான்னு ஆத்தா சொல்லுது. அது வரைக்கும் அந்த பொண்ணு கூட பார்த்து பேசி பழகிறது வேண்டாம்ப்பா. இந்த செல்லில் பேசுறது, செய்தி அனுப்புறது, இதெல்லாம் நிப்பாட்டுப்பா. இப்போ இருக்கிற பிள்ளைய ஆனால் ஒன்றா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குடும்பத்து பேரை கேவலப்படுத்திட்டுப்பா. ஜாகிரதையாக இருப்பா. சரிப்பா. நல்லதுப்பா. கண்களை காணோ, அவள் கண்களில் கண்களை தொலைத்தேனா. எந்தன் கண்களை காணோ, அவள் கண்களில் நான் விழிப்பேனா. நேரில் வந்தாள், ஏன் என் நெஞ்சில் வந்தாள். உயிர் கூட்டுக்குள் புகுந்து கூட்டிக் கொண்டாள். எவ்வாறு மறப்பது, உயிர் மறிப்பது நன்று. காதல் என்றால் கெட்ட வார்த்தை என்றால் இந்த கலக பூச்சிகள் பிறப்பதே. சாதி கண்டே காதல் தோன்றும் என்றால் பட்சி விலங்கு ஜாதிக்கு ஜாதகம் ஏது. கல்யாணம் தானே காதலின் எதிரி என்றால் கல்யாணம் தேவையா? உன்னையும் என்னையும் பிரிக்கும் பெரும் பள்ளத்தை முத்தம் கொண்டே மூடவா? எந்தன் கண்களை காணோ,
எந்தன் கண்களை காணோம் அவள் கண்களில் கண்களை தொலைத்தேனா எந்தன் கண்களை காணோம் அவள் கண்களில் இனி நான் விழிப்பேனா நேரில் வந்தாள் ஏன் என் நெஞ்சில் வந்தாள் உயிர் கூட்டுக்குள் புகுந்து கூட்டிக் கொண்டாள் எவ்வாறு மறப்பது உயிர் மறிப்பது நன்று கா 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 ஹலோ கமலக்கண்ணன், நான் பாரதி பேசுறேன். வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் நான் ஆசைப்பட்டதில்லை, அவசரப்பட்டதும் இல்லை. ஆனா உங்க விஷயத்துல ஏதோ கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். God bless you. Thanks. மேடம் மேடம் இந்த வண்டி இல்லை நம்ம வண்டி அங்கே இருக்கு மேடம்.